எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜென்டினாவோட ஃபுட்பால் பிளேயர் லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. டூருக்காக அந்த மாதிரி வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து டெல்லிக்கு போயிட்டார். அங்கேருந்து கொல்கட்டாவுக்கு வந்து போயிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவர் அங்கே சால்ட் லேக் ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்கே ஃபேன்ஸுக்காக வந்து அங்கே வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு மேட்ச் நடக்குது அப்படிங்கும்போதே வந்து நிறைய வந்து என்ட்ரன்ஸ் நம்ம வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு தான் போகவே முடியும். அதே மாதிரி வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காக டிக்கெட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது 5,000 to 16,000 வரைக்கும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவர் வந்து இது வந்து என்றைக்குன்னா நேற்று நடந்திருக்கு. இங்கே வந்து நிறைய விஐபிஸு அப்புறம் செக்யூரிட்டி கார்டெலாம் இருந்திருக்காங்க. அவரை வந்து பார்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. பட் வந்து என்ன ஆயிருக்குன்னா அதை வந்து அவரை வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஐபிஸ் இருந்திருக்காங்க, அப்புறம் வந்து அங்கே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து இருந்திருக்காங்க. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிட்டனால வந்து எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கொந்தளிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த அங்கே இருக்கிற சேர்ஸு அந்த மாதிரி வந்து மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து டேமேஜும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அங்கே வந்து அந்த அத்தாரிட்டிஸ் வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் வந்து இவங்க ஒன்றும் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சுவும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இவர் இவருக்கு வந்து 38 இயர்ஸ் ஆகுது. இவர் வந்து ஹைதராபாத், கொச்சின், அப்புறம் நியூ டெல்லி, இந்த பாம்பே இதெல்லாம் வந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. 3 days வந்து இது டூருக்காக வந்திருக்காரு. எங்கள் ஸ்டாச்சுவும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. செலிப்ரிட்டிஸு பிளேயர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப வந்து கூட்ட நெரிசல் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். அப்படியே நம்ம அங்கே போய் நேரில் போய் வந்து உட்காந்து பார்த்தாலும் அங்கே வந்து பெரிய டிவி மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அதில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கிளியராக. ஏன்னா வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி பக்கத்தில் வந்து நெருங்கி எல்லாம் வந்து விடமாட்டாங்க, அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அங்கே இந்தியன் செக்யூரிட்டி இருந்தவர் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த இது வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பார்க்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸு அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து இவரை மீட் பண்ணியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, ராகுல் காந்தி அவங்களாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஃபேன்ஸுன்னு சொல்லி போயிட்டு அங்கே வந்து டிக்கெட்டையும் வாங்கி கடைசியில் பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தோடு தான் வந்து திரும்பியிருக்காங்க. அதனால் வந்து மக்கள் நம்ம தான் வந்து யோசித்து டிசைட் பண்ணணும். எதாக இருந்தாலும் வந்து போகிறதா வேண்டாமா, நம்மளுக்கு ஆபத்து இருக்கா அதில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முடிவு பண்ணணும். இவரோட ட்ரிப்பு வந்து எங்கே முடியும், எப்போ போக போகிறாருங்கிற நியூஸ் இனி வரல. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் சொல்லி thank you. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.